இறை தேடுவதோடு இறையும் தேடு. அப்படி தேடிட்டீங்கன்னா, இறுதி வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. பிரச்சனைகள் வந்தாலும், அது லேசான முறையில உங்கள விட்டு விலகும். இதுதான் உண்மை. நம்ம பெரும்பாலும் சிறு வயதுல மதரசால போய் ஓதியிருப்போம். அஜர்த்து சொல்ற விஷயங்கள்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணுவோம். மைண்ட்ல நல்லா ஏறும். முழு மார்க்கத்தையும் கத்துப்போம். குரானையும் மனப்பாடம் செய்வோம். எந்த வயசுல? மெச்சூரிட்டி இல்லாத வயசுல. உண்மைதானே? அந்த மெச்சூரிட்டி வந்த உடனே உயர்கல்விக்கு போயிடுவோம். இல்ல வாழ்வாதாரத்தை நோக்கி நம்ம போவோம். அதுக்கப்புறம் குடும்பம், பிள்ளைகள், சமுதாயம் பல பிரச்சனையில நம்ம முழுகி இந்த மெச்சூரிட்டி இல்லாத வயசுல கத்துக்கிட்ட மார்க்கம் நம்மளை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உலகத்தை விளங்கி இந்த துனியாவை விளங்கி ரிட்டையர்டு ஸ்டேஜில் பள்ளிவாசல்ல வந்து உக்காந்துட்டு அஜர்த்து என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அப்படி இருக்கு இப்படி இருக்கு விளக்கங்கள் கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர் மார்க்க கல்வி கட்டுறது மெச்சூரிட்டி இல்லாத வயசுல அதை கண்டினியூட்டி பண்ணாதனால அஜரத்தை வந்து கேட்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. பரவாயில்ல, நான் சொல்றது என்னன்னா, அந்த மெச்சூரிட்டி இல்லாத வயசுல கட்டுற கல்வியை நீங்க மெச்சூரிட்டி ஆனாலும் இறுதி வரைக்கும் நீங்க அதை இறை தேடுவது இறையும் தேடனா அவங்களுக்கு பிரச்சனை வராது. அப்படி பிரச்சனை வந்தா கூட லேசான முறையில உங்களை விட்டு போயிடும். அதை ஹேண்டில் பண்றதுக்கு உங்களால முடியும்.